இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம 8051ல எவ்வளவு ப்ரோக்ராம் மெமரி இருக்கு, எவ்வளவு டேட்டா மெமரி இருக்கு, அந்த டேட்டா மெமரியை என்னென்ன பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க, 3 பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் ரீட் அட்ரஸபிள் மெமரி எவ்வளவு இருக்கு, ஜெனரல் பர்பஸ் ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல 2 டைப் ஆஃப் மெமரி வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராம் மெமரி அல்லது ரோ மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டேட்டா மெமரி அல்லது ரேம் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ 8051ல பொறுத்தவரை ப்ரோக்ராம் மெமரி வந்து 4K மெமரி இருக்கு நமக்கு. டேட்டா மெமரி வந்து 128 பைட்ஸ் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் மெமரியா 4Kல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 64K வரல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடிஷனலா 60 KB மெமரி வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். 8051 யூஸ் பண்ற ஆர்கிடெக்சர் பேர் வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர், இன்னொரு ஆர்கிடெக்சர் பேர் வந்து வான் நியூமன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரோக்ராம் மெமரிக்கு தனியா ஒரு பஸ், டேட்டா மெமரிக்கு தனியா ஒரு பஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். அப்படி இல்லாம ரெண்டு மெமரிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரே பஸ்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது, வான் நியூமன் ஆர்கிடெக்சர். 8051 என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுது. ப்ரோக்ராம் மெமரி வந்து 8051ல 64K வரல இருக்கலாம். அதாவது அட்ரஸ் 0000 ஆரம்பிச்சு FFFF வரல வந்து ப்ரோக்ராம் மெமரி வந்து நமக்கு இருக்க முடியும். இதுல 4K மெமரி வந்து இன்டர்னல் மெமரியா இருக்குது. அப்ப அட்ரஸஸ் வந்து எதுல இருந்து எது வரல வரும் அப்படின்னா வந்து 0000 இருந்து 0FFF வரல வந்து இன்டர்னல் மெமரியா யூஸ் பண்ணலாம். இதே அட்ரஸஸ் வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு இருக்கு. அப்ப இன்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்றோமா அல்லது எக்ஸ்டர்னல் மெமரிய ஆக்சஸ் பண்றோமான்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா இந்த இஏபின். இஏபின்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஆக்சஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பின் வந்து 1ஆ இருந்தா இன்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணோம். எப்போ இஏபின் வந்து 0வா இருக்கோ அப்போ வந்து எதை ஆக்சஸ் பண்ணோம், எக்ஸ்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸ் அல்லது ரோம் வந்து எவ்வளவு வரல இருக்கலாம், 64K பைட்ஸ் வரல இருக்கலாம். இந்த 64K பைட்ஸை என்ன பண்ணிருக்கோம், ஒரு இன்டர்னல் மெமரியாவும் ஒரு எக்ஸ்டர்னல் மெமரியாவும் பிரிச்சிருக்கோம். இன்டர்னல் மெமரி எவ்வளவு இருக்குன்னா 4K வரல இருக்கும். அப்ப எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் ஸ்பீட் வந்து ஹை ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா 8051 வந்து எங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியில இருந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. எது வரைக்கும் அப்படின்னா அட்ரஸ் 0FFF வரல வர எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து ஆக்சஸ் பண்ணும். இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் ஸ்பீட் வந்து லோவா இருந்தால் 8051 என்ன பண்ணும்னா எக்ஸிகியூஷன் பண்றது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து நம்ம டேட்டா மெமரியோட டயக்ராம். டேட்டா மெமரியை வந்து 3 குரூப்பா பிரிச்சிருக்கோம். ஒன்னு ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, அப்புறம் பீட் அட்ரஸபிள் ஏரியா இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரல் பர்பஸ் ஏரியா இருக்கு. ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்னு சொல்லும் போது மொத்தம் 4 பேங்க்ஸ் இருக்கு. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3 இருக்கு. ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். R0 to R7. நல்லா பாருங்க, எல்லா பேங்க்லயுமே R0 to R7 சொல்லி ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் அட்ரஸ் பண்ணணும்னா ஒன்னு RS0 RS1 பிட்ஸ்ல வந்து எந்த பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடும். RS0 RS1 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதுல 0 இருந்தா பேங்க் 0 செலக்ட் ஆயிருக்கும். அப்போ பேங்க் 0ல எந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத பேரை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அல்லது என்ன பண்ணோம்னா அதோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த 00ல இருந்து 1F வரல அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்ல எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸை கொடுத்து நம்ம அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டரை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உள்ள ஏரியாக்கு பேர் வந்து பிட் அட்ரஸபிள் ஏரியா அப்படின்னு சொல்றது. இது ஒரு 16 பைட்ஸ் இருக்கு. 20ல இருந்து 2FH வரல. பிட் அட்ரஸபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பிட்டா, அதாவது ஒரு பைட்ல வந்து மொத்தம் 8 பிட்ஸ் இருக்கு. அப்ப இந்த 20 அப்படிங்கிற அட்ரஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், 00ல இருந்து 07 வரல உள்ள பிட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்ரஸஸ் பாருங்க, 00ல இருந்து 07, அடுத்து 21 லொகேஷன்ல எங்க வரும், 08ல இருந்து 0F வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு பீட் அட்ரஸபிள் ஏரியா இருக்கு. மொத்தம் வந்து இங்க வந்து 16 பைட்ஸ். அப்ப 16 into 8 128 வந்து லொகேஷன்ஸை நம்ம பீட் அட்ரஸபிளா யூஸ் பண்ண முடியும். அப்புறம் 30ல இருந்து 7FRல உள்ள ஏரியா வந்து ஜெனரல் பர்பஸ் ஏரியா. இதை வந்து நம்ம ஜெனரல் பர்பஸ்க்கு யூசர்ஸ் வந்து நமக்கு வேணுங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா மெமரி அப்படிங்கிறது வந்து உங்க ரேம் மெமரி. இந்த ரேமை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து டெம்பரரி டேட்டா அஸ் வெல் அஸ் ஆக்சிலரி ரிசல்ட்ஸை வந்து ரன் டைம் ஸ்டோர் பண்றதுக்கு ரேமை யூஸ் பண்றோம். ரேம்ல வந்து நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு.
ஹார்ட்வேர் கவுண்டர்ஸ் இருக்கு, டைமர்ஸ் இருக்கு, ஐஓ போர்ட்ஸ் இருக்கு, பஃபர்ஸ் இருக்கு. இது எல்லாமே எங்க தான் இருக்கும்? ரேம் மெமரியில தான் இருக்கும். டோட்டல் ரேம் மெமரி ஏரியா எவ்வளவு அப்படின்னா வந்து 128 பைட்ஸ். அட்ரஸஸ் வந்து 00ல இருந்து 7F வரல இருக்கும். இந்த 128 பைட் ஆஃப் ரேமை வந்து நம்ம 3 குரூப்பா பிரிச்சிருக்கோம். முதல்ல வந்து 32 ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் பீட் அட்ரஸபிள் ஏரியா இருக்கு, அது வந்து 16 பைட்ஸ். அடுத்து ஜெனரல் பர்பஸ் ரேம் ஏரியா இருக்கு, அது வந்து 80 பைட்ஸ். 8051ல உள்ள ரெஜிஸ்டர்ஸ் பத்தி முதல்ல பார்க்க போறோம். மொத்தம் ரேம்ல உள்ள 32 பைட்ஸ் அட்ரஸஸ் வந்து 00ல இருந்து 1FRல உள்ள லொகேஷன்ஸை நம்ம 32 ஒர்க்கிங் ரெஜிஸ்டரா யூஸ் பண்ண முடியும். இந்த 32 ரெஜிஸ்டர் வந்து 4 பேங்க்ல இருக்கு. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3ல இருக்கு. ஒவ்வொரு பேங்க்லயும் என்ன இருக்கு? 8 ரெஜிஸ்டர்ஸ் R0ல இருந்து R7 வரல இருக்கும். ஒவ்வொரு ரெஜிஸ்டரையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா ஒண்ணு அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அதோட அட்ரஸ் 00ல இருந்து 1FRல உள்ள அட்ரஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் 3 செலக்ட் ஆயிருந்தா, எப்போ பேங்க் 3 செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து எப்போ வந்து உங்க PSW உள்ள பிட்ஸ் RS0 அண்ட் RS1 இது ரெண்டுலயும் 1 இருந்துச்சுன்னா பேங்க் 3 வந்து செலக்ட் ஆயிருக்கும். அப்போ நம்ம R0ங்கிற ரெஜிஸ்டர் அட்ரஸ் பண்ணணும்னா சும்மா R0 கொடுத்தா போதும், அல்லது அதோட அட்ரஸ் வந்து என்ன வரும்னா 18H அந்த அட்ரஸை யூஸ் பண்ணலாம். இந்த RS0 RS1 தான் பிட்ஸ் தான் PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் உள்ள RS0 RS1 பிட்ஸ் தான் வந்து எந்த பேங்க் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸை கரண்டா யூஸ் பண்றது டிசைட் பண்ணுது. 2 0வா இருந்தா பேங்க் 0, 01 இருந்தா பேங்க் 1, 10 இருந்தா பேங்க் 2, 11 இருந்தா பேங்க் 3. எந்த பேங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த பேங்க் மட்டும் ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது. செலக்ட் ஆகாத மித்த பேங்க்ஸை நம்ம ஜெனரல் பர்பஸ் ரேம் ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் நம்ம பண்ண உடனே எந்த பேங்க் செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து பேங்க் 0 வந்து செலக்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பிட் அட்ரஸபிள் ரேம் ஏரியா. பிட் அட்ரஸபிள் ரேம் ஏரியா வந்து 16 பைட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. 20Hல இருந்து 2FH வரல உள்ள லொகேஷன்ஸை வந்து பிட் அட்ரஸபிள் மெமரி ஏரியான்னு சொல்றோம். 16 பைட் அப்படின்னா வந்து 16 × 8 128 அட்ரஸபிள் பிட்ஸ் நமக்கு இருக்கு. ஒரு அட்ரஸபிள் பிட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒண்ணு அதோட அட்ரஸ் கொடுக்கலாம். அட்ரஸ் வந்து 00Hல இருந்து 7F வரல இருக்கும், அல்லது 8 பிட்டை சேர்த்து ஒரு பைட் அட்ரஸ் ஃபார்ம் பண்ணலாம். 20Hல இருந்து 2FH வரல நம்ம அட்ரஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நமக்கு 7th பிட் வந்து ஆக்சஸ் பண்ணணும். எந்த பைட் அட்ரஸ்னா 29Hல உள்ள பைட் அட்ரஸ்ல உள்ள 29Hங்கிற பைட் அட்ரஸ்ல உள்ள 7th பிட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம பிட் அட்ரஸ் என்ன கொடுக்கணும்னா 4FH வந்து கொடுக்கணும். கடைசியா இருக்கிறது ஜெனரல் பர்பஸ் ரேம் ஏரியா. இதுல மொத்தம் 80 பைட்ஸ் இருக்கு. எந்த அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் வரலன்னா 30Hல இருந்து 7FH வரல இருக்கு. இந்த அட்ரஸஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சாதாரணமா நம்ம ரீட் பண்றதுக்கு அல்லது ரைட் பண்றதுக்கு ஸ்கிராட்ச் பேட் ரெஜிஸ்டரா யூஸ் பண்ண முடியும். இதை நார்மலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து டேட்டா அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா அதனுடைய பாராமீட்டர்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த பிரசன்டேஷன் மூலமா நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி, அதாவது 4K வந்து ப்ரோக்ராம் மெமரி இருக்கு, 128 பைட்ஸ் வந்து டேட்டா மெமரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 128 பைட் டேட்டா மெமரியை வந்து 3 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. முதல்ல 32 ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் 16 பைட் வந்து நம்ம பிட் அட்ரஸபிள் ஏரியாவா யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பிட்டா வந்து அந்த ஏரியாவில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் உள்ளது எல்லாமே வந்து ஜெனரல் பர்பஸ் ஏரியா, அதை வந்து யூசர்ஸ் வந்து அவங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.